நிச்சயமாக நிகிதா வணக்கம். திருநெல்வேலி மீனாட்சிபுரம் பகுதிக்கு ஜமைக்காவில் சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்த விக்னேஷ் கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட டிசம்பர் 18ஆம் தேதிக்கு பிறகு இன்று காலை தற்போது அவரது உடல் திருநெல்வேலிக்கு வந்து சேர்ந்துள்ளது. இந்த இடமே மிகுந்த துயரத்தில் இருக்கிறது. உறவினர்கள் அனைவரும் கதறி அழும் காட்சிகள் நெஞ்சை பிழிவதாக இருக்கிறது நிகிதா. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஜமைக்கா நாட்டின் சூப்பர் மார்க்கெட்டில் கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் விக்னேஷ் உடல் தற்போது நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்தடைந்துள்ளது. திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், திருநெல்வேலி மேயர் ராமகிருஷ்ணன், பாஜகவின் மாவட்ட தலைவர் முத்து பலவேசம் என அனைத்து கட்சியினரும் இங்கே இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றனர் நிகிதா. இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் இருக்கின்றனர். 75 நாட்கள் கடந்து அவரது சொந்த வீட்டிற்கு அவரது உடல் இன்று வந்து சேர்ந்திருக்கிறது. அவரது தாயார் பொன்னம்மாள் தனது மகனின் உடலை பார்த்து கதறி அழுதது கல் நெஞ்சையும் கரைக்கும் விதமாக இருக்கிறது நிகிதா. அவர்கள் அனைவருமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கின்றனர். வேலைக்காக சென்ற தனது மகன் இப்படி உயிரிழந்து வருவான் என்று தான் நினைக்க கூட இல்லை என மிகுந்த சோகத்துடன் அவரது தாயார் பொன்னம்மாள் குறிப்பிட்டார். இந்த நிலையிலும் தொடர்ந்து இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமும் ஜமைக்காவில் உள்ள இந்திய தூதரகத்துடனும் தொடர்ந்து சத்தியம் தொலைக்காட்சி தொடர்பில் இருந்து அவரது மகனின் உடலை திருநெல்வேலிக்கு கொண்டு வந்து இறுதியாக கடைசியாக அவரது மகனின் முகத்தை பார்க்க வைத்த சத்தியம் தொலைக்காட்சிக்கு தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். அவரது சகோதரி ருக்குமணியும் அவரது சகோதரியின் கணவர் மோகன் அனைவருமே நமக்கு நன்றி தெரிவித்து கொண்டார்கள். இந்திய அரசு, தமிழக அரசு நாம் பலமுறை குறிப்பிட்டபடி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அனைவரின் முயற்சியினால் மட்டுமே இது சாத்தியமானது. அமெரிக்காவில் இருந்து ஜமைக்காவில் இருந்து அமெரிக்கா நியூயார்க்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட அவரது உடல் நியூயார்க் ஜான் எஃப் கென்னடி விமான நிலையத்தில் இருந்து தோகாவிற்கு, கத்தாரில் உள்ள தோகாவிற்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் தோகாவில் இருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு இன்று காலை 3 மணி அளவில் வந்து சேர்ந்தது. நடைமுறைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு இன்று காலை 4:15 மணி அளவில் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட உடல் தற்போது திருநெல்வேலி வந்து சேர்ந்திருக்கிறது. தற்போது ஜமைக்காவில் இருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி மயங்க் ஜோஷி நம்மிடம் தொலைபேசியில் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தொடர்பு கொண்டு நிலைமைகளை கேட்டறிந்தார். மிகுந்த மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது. எனினும் இந்திய அரசால் விரைவாக இதனை கொண்டு வர முடிந்தது. அதற்குரிய அனைத்து செலவுகளையும் இங்கிருந்து திருவனந்தபுரம் அனைத்தும் செலவுகளை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலி வரும் அனைத்து செலவுகளையும் தமிழக அரசின் அயலக துறை மேற்கொண்டதாகவும் தகவல்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் வேலை தேடி பிழைப்பிற்காக அயல் நாடு சென்ற மகன் தற்போது அவருக்கு திருமணம் செய்து வைப்பதற்காகவும் பெண் பார்த்து வந்ததாக அவரது சகோதரி குறிப்பிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலையில் வேலை முடிந்து மகன் வருவான் என்ற எதிர்பார்த்திருந்த தாயார் மகன் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட உடல் வந்து சேர்ந்தது மிகுந்த சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இடமே நாம் பலமுறை குறிப்பிட்டபடி உணர்ச்சி வசமாக இருக்கிறது. தற்போது அரை மணி நேரம் மட்டுமே அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும் உடல் பின்னர் அவர்களது இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு எரியூட்டப்படும் என்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிகிதா. இதுவே இந்த களத்தில் இருக்கும் தகவல் நிகிதா.